ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெஜ்ஜு சில்லி தாங்க செய்ய போகிறோம். வாழைக்காய் வச்சு வெஜ்ஜு சில்லி எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக நம்ம சிக்கன் சில்லி மாதிரியே நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வாழைக்காய் பட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெட்டி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா கருத்து போயிருங்க. இப்போ இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துகிட்டு நம்ம இந்த மேல் பட்டையெல்லாம் சீவி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கிற நார் பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அந்த மாவு மாதிரி இருக்கிற பகுதியில் மட்டும் வாழைக்காய் நல்லா மாவு மாதிரி இருக்கிற வாழைக்காயை பஜ்ஜி போடுமில்லங்க, அந்த வாழைக்காய் எடுத்துக்கணுங்க. அதுதான் நல்லா மாவு மாதிரி நல்லா முத்தின காயை எடுத்தோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சீவி நார் மாதிரி பச்சை கலரில் இருக்கிற எல்லா பகுதியும் சீவி எடுத்துடணுங்க. கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வாழைக்காய் அப்படின்னு தெரியாதுங்க. குழந்தைகளுக்கு நல்லா டேஸ்ட்டாக அது எதில் செஞ்சதுன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க செஞ்சு கொடுத்தோம்னா. பாருங்கள், இந்த மாதிரி சீவிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிவிட்டு நாளாக கட் பண்ணிவிட்டு தான் பெரிய வாழைக்காயாக இருந்துச்சுன்னா இது வீட்டில் வந்ததுங்க சின்னதாக தான் இருக்குங்க. பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொடிசாக இந்த சைஸ்க்கு கட் பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா அலசிட்டு இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு காய மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. சுவைக்கேற்ப சேர்த்திக்கலாங்க. நம்ம கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மொறுமொறுப்புக்காக வேண்டிய அரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எல்லா இடத்துக்கும் படும்படி கலந்து விட்டுக்கலாங்க. தான் நான் கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சோயா சாஸ் நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்குங்க. வாழைக்காயில் இது சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்லா சாஃப்டாக ஒரு தன்மை கொடுக்குங்க, ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. அதுக்காக இது கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வாழைக்காய் இழுக்காதுங்க தண்ணியை. அதனால் ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறமா காய் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்து கலந்துட்டு இதை காய போட்டு கலந்துக்கலாங்க. நம்ம இதில் காய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த மசாலா படும்படி நல்லா கலந்துக்கலாங்க. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இனி தண்ணி சேர்த்த வேண்டாங்க. இந்த மாதிரி மாவு எல்லா காயிலும் பிடிக்கிற மாதிரி நம்ம சிக்கனுக்கு இதெல்லாம் எப்படி கலந்துக்குமோ அதே மாதிரி கலந்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு எனக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு தண்ணியாட்டு ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துனுங்கன்னா சரியாக போயிருங்க. இந்த பதத்தில் நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சில்லிக்கெல்லாம் சிக்கன் சில்லிக்கெல்லாம் எப்படி கலந்து எடுப்போமோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மாவு கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க. இதையெல்லாம் ஊறவெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சது நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம வாழைக்காயை ஊற வச்சோம்னா தண்ணி விட்டுருங்க. அதனால் கலந்த உடனே நம்ம உடனே போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா நம்மளுக்கு உள்ள சாஃப்டாக சிக்கன் மாதிரியே வெந்து வந்துருங்க. இப்போ இந்த கலந்து வச்சுக்கிறேன் இந்த கலவையை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு
நம்ம சிக்கனுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஒன்றொன்னா மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கிறப்ப ஓரளவுக்கு காஞ்சு சிம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மிதமான தீயிலேயே வெந்து வரட்டுங்க. வாழைக்காய் வந்து நமக்கு கெட்டியாக இருக்குங்க, அதனால் வேகமாக வச்சோம்னா மேலே வெந்துருங்க, உள்ளே வேகாமல் பச்சையாக இருக்கும். அதனால் மிதமான தீயிலே வெந்து வரட்டுங்குது. இந்த மாதிரி தனித்தனியாக விழுகிற மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துருங்க. ஒரு 2-3 நிமிஷம் விட்டாலே நம்மளுக்கு இந்த நுரை அடங்கினது வெந்து வந்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. நமக்கு வெந்த முன்னே எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப அதிகமாகவும் வைக்க வேண்டாங்க. நம்ம ரொம்ப நேரம் விட வேண்டியது இல்லைங்க. சிக்கன் சில்லி எப்படி நம்மளுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துருமோ அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வெந்துருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டோம்னா வெந்து வர்றப்ப தனித்தனியாக வந்துருங்க. பாருங்கள், சூப்பராக சுவையாக நம்மளுக்கு வெஜ்ஜி சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா வாழைக்காயில் போட்டதுனே உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சிக்கன் சில்லி மாதிரியே தான் இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், எண்ணெயே இழுக்காமல் நல்லா சாப்பிட்டா மாவு போல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிக்கன் எப்படி இருக்குமோ உள்ள அதே போல் தான் இருக்குங்க. எண்ணெயே கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சாப்பிட்டா மொறுமொறுன்னு மேலே பாருங்கள், சத்தம் நல்லா மொறுமொறுன்னு மேலேயும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க. லைக் பண்ணுங்கள்.